வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் 3 வெளிநாட்டு மொழிகள் உட்பட 32 மொழிகள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னார். இதை எதுக்காக சொல்கிறேன்ட்டு பின்னாடி சொல்கிறேன். பாரதியார்கிட்ட திரு கனகலிங்கங்கிறவர் அப்போ திராவிடர் ஆதி திராவிடருங்கிற பேச்சு எழுந்துட்டு இருந்தபோது, நான் எந்த பிரிவை சேர்ந்தவன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டாராம். ஜாதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ எந்த பிரிவை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு இருக்கியா? நம்ம வாழ்ந்து காட்டுற முறை தான் நம்ம எப்படிப்பட்டவர்ங்கிறத சொல்லுமே தவிர நம்ம செய்யும் தொழிலோ பிறந்த பிறப்போ அதை நிர்ணயிக்காதுன்னு சொல்லி அவருக்கு காயத்ரி மந்திரத்தை கற்றுக் கொடுத்து பூணல் அணிவிச்சாரு. இதுதான் வர்ணாசிரம தர்ம எதிர்ப்பு. இதை தான் திருவள்ளுவரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வர்ணாசிரம தர்மங்கிறது வாயில நுழையாம சிலர் சனாதன தர்மம்னு சொல்லி அதை எதிர்த்துட்டு இருக்காங்க. சனாதன தர்மம்னா உண்மையை பேசு, பிறரை ஏமாற்றாத, நேர்மையாயிரு, பிறருக்கு உதவு, அனைவரையும் சமமாக நடத்தணும், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பா இருக்கணும்னு சொல்லி, அதாவது வள்ளலார் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறி இருக்கு இல்லையா, இதுதான் கிட்டத்தட்ட சனாதன தர்மம். இது எல்லாருக்கும் பொதுவானது. நிலையான அறம் அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான பொருள். ஆனால் தமிழ் மொழியே சரியா தெரியாத சிலர் பிற மொழியில் இருக்கிற சொல்லையும் உச்சரிக்க தெரியாமல், வர்ணாசிர தர்மம்னு சொல்ல தெரியாமல், அதோட பொருளும் விளங்காமல் சனாதன தர்மம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அறவழியில் நடக்காதீங்க, தப்பான வழியில் நடங்கன்னு இவங்க சொல்லித்தராங்களா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க ரெண்டுத்துக்குமான பொருள் வித்தியாசத்தை. அப்படின்னா இவங்க கொள்கை பொருள் விளங்காத கொள்கை, விளங்காத கொள்கை. புரியுதா ரெண்டுத்துக்குமான வித்தியாசம்?